Taste the Daily. கரை நல்லது என்பது போல தேர்தல் நெருங்குவதால் நீட் தேர்வு நல்லது என பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கிறது ஸ்டாலின் அரசு. நீட் தேர்வில் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு மாணவர்களின் தேர்ச்சி விகிதம் கடும் சரிவை சந்தித்துள்ள நிலையில் வாண்டடாக வந்து சரண்டரான அமைச்சர் மாசு மாணவர்கள் சாதித்து விட்டனர் என உளறி இருக்கிறார். இந்த திடீர் பல்டிக்கு காரணம் என்ன? இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். நேற்றைக்கு நீட் தேர்வு நீங்கள் எல்லாம் கேட்பதற்கு முன்னாலேயே சொல்லிவிடுகிறேன். நீட் தேர்வை பொறுத்தவரை முன்னாடியே சரண்டர் ஆகிட்டா மட்டும் விட்டுறவா போறாங்க. ஓட்டு வாங்குறதுக்காக நீட் விளக்கு முதல் கையெழுத்துன்னு கொஞ்ச நஞ்சமா அள்ளி விட்டுருக்கீங்க. நீட் தேர்வு நாம் விலக்கு பெற வேண்டும் என்கின்ற வகையிலான முயற்சிகளை தொடர்ச்சியாக மேற்கொண்டிருந்தாலும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் நீட் தேர்வுக்கு தமிழ்நாட்டிற்கு விலக்கு அளித்து தீர வேண்டும் என்கின்ற வகையில் பல்வேறு வகைகளிலான சட்ட போராட்டங்களையும் பல்வேறு வகைகளிலான மக்கள் போராட்டங்களையும் முன்னெடுத்துக் கொண்டிருந்தாலும் இப்போது நடைமுறையில் இருக்கிற அந்த நீட்டை சந்தித்தே தீர வேண்டும் என்பதில் யாருக்கும் மாறுபட்ட கருத்து இருக்க முடியாது. கேட்டுக்கிட்டீங்களாப்பா? அப்புறம் ராமசாமி வரல குப்புசாமி வரலன்னு புலம்பக்கூடாது. நீட் தேர்வை திமுக ஒரு நாளும் ஒழிக்காது, எழுதித்தான் ஆகணும். அமைச்சரால இதுக்கு மேல நாசுக்கா இத சொல்ல முடியாது. சரி, இந்த பிரஸ் மீட்ல சார் சில விஷயங்களை அள்ளி விட்டுருக்காரு, அத கொஞ்சம் பாப்போம். சார் பேசுங்க சார். அந்த வகையில் இந்த அரசு எடுத்து வருகிற நடவடிக்கைகளின் காரணமாக நடந்து முடிந்த நீட் தேர்வில் தமிழ்நாட்டை சேர்ந்த 1,35,715 பேர் பங்கேற்று தேர்வு எழுதியிருக்கிறார்கள். அதில் 76,181 மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள், தகுதி பெற்றிருக்கிறார்கள். நிறுத்துங்க. மாணவர்கள் தேர்ச்சி பெற்றதுக்கும் ஸ்டாலின் கவர்மெண்ட்டுக்கும் என்ன சம்பந்தம்? அரசு எடுத்த முயற்சிகள்னு சொல்றாரே, என்ன முயற்சி எடுத்தாங்க? எங்க அப்பாவுக்கு ஓட்டு போடுங்க, ஆட்சிக்கு வந்ததும் ஒரே கையெழுத்துல நீட் தேர்வை ஒழிச்சிடுவார்னு அண்ணன் உதயநிதி பொய்யா பேசி மாணவர்களை ஏமாத்தினாரு. அப்புறம் 50 லட்சம் கையெழுத்து போடுங்க, நீட்டை ஒழிக்கிறோன்னு சொன்னாரு. 80 லட்சம் கையெழுத்து போட்டோம், அதை குப்பையில போட்டு ஏமாத்தினாரு. இதை விட்டா என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? சரி, மாணவர்கள் தேர்ச்சி பெற்றது உங்க கவர்மெண்டோட சாதனைன்னு சொல்றீங்களே, இந்த வருஷம் 56.13% மாணவர்கள் தான் தேர்ச்சி பெற்றிருக்காங்க. போன வருஷத்தை விட 2.34% குறைஞ்சிருக்கு. சொல்ல போனா தேர்ச்சி விகிதம் குறைஞ்சிருக்கு சார். தேர்ச்சி விகிதத்தை குறைக்கத்தான் ஸ்டாலின் அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்ததா? நீட் தேர்வை பொறுத்தவரை இப்பொழுது அதற்கான ரிசல்ட் வந்திருக்கிறது. ஒரு மகிழ்ச்சியான செய்தி. தேர்ச்சி சதவிகிதம் குறைஞ்சதுதான் மகிழ்ச்சியான செய்தியோ என்னமோ தெரியல. சரி மக்களே, அமைச்சர் எதுக்கு இப்படி வாண்டடா வந்து உளறிட்டு இருக்காருன்னு தெளிவா சொல்றேன். தேர்தல் வரப்போகுது, நீட் விளக்கு என்ன ஆச்சுன்னு நீங்க எல்லாரும் கேட்பீங்க. அதான் எப்படி நீட் தேர்வை ஒழிச்சே தீரணும், ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தாதான் அதை ஒழிக்க முடியும்னு திரும்ப திரும்ப சொல்லி உங்களை நம்ப வச்சாங்களோ, அதே மாதிரி இப்ப நீட் தேர்வுல சாதிக்க தொடங்கிய தமிழகம், நீட்டை துவம்சம் செய்த ஸ்டாலின் இனி நீட்டை கண்டு தமிழகம் அஞ்சாது அப்படின்னு டிசைனா கதை சொல்லி இனி தமிழ்நாட்டுக்கு நீட் விளக்கு தேவையே இல்லைன்னு நம்ப வைக்க பாக்குறாங்க. நம்ப வச்சுட்டா வாக்குறுதி என்னாச்சுன்னு நீங்க கேட்க மாட்டீங்கல்ல, அதுக்குத்தான். சரி, நீட் விவகாரத்துல சிறப்பா செயல்பட்ட கவர்மெண்ட் எதுன்னு பாப்போம். இன்னைக்கு 56% பேர் பாஸ் ஆனத பெரிய சாதனை மாதிரி பேசிட்டு இருக்காரே அமைச்சரு. இத நாம 2020 செஞ்சிட்டோம். 2018 தமிழ்நாட்டுல வெறும் 39.56% மாணவர்கள் தான் நீட்ல பாஸ் பண்ணாங்க. உடனே அதிமுக அரசு மாணவர்களுக்கு அரசு சார்பா கோச்சிங் சென்டர்களை உருவாக்குனாங்க. அடுத்த வருஷம், அதாவது 2019 48.57% மாணவர்கள் பாஸ் பண்ணாங்க. சுமாரா 10% வர தேர்ச்சி விகிதம் அதிகமாச்சு. அத்தோட விடல, 2020 அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பில் 7.5% இடஒதுக்கீடு கொடுத்தாங்க பாருங்க. நம்ம பசங்க குஷி ஆயிட்டாங்க. 2020 57.44% மாணவர்கள் நீட் தேர்வுல பாஸ் பண்ணாங்க. யோசிச்சு பாருங்க, 2 வருஷத்துல சுமார் 20% வர தேர்ச்சி விகிதம் அதிகரிச்சிருக்கு. இது சாதனையா இல்ல இப்போ 2.34% குறைஞ்சிருக்கிறது சாதனையா? திமுக ஆட்சியில மாணவர்களோட தேர்ச்சி விகிதம் வீழ்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கு.
இந்த வீழ்ச்சிய சாதனை மாதிரி ஏன் பேசுறாங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தேர்தலுக்காகத்தான். புரியலன்னா வீடியோவை முதல்ல இருந்து பாருங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், தேர்ச்சி பெற தவறிய மாணவர்களுக்கு கவுன்சிலிங் என்கின்ற வகையில் அவர்களுக்கு மனநல ஆலோசனைகள் வழங்கும் திட்டம் நாளை காலை சென்னையில் 104 என்கின்ற அந்த எண்ணின் மூலம் இன்றைக்கு தொடங்கப்படவிருக்கிறது. கொடுமையோ கொடுமை, தேர்வு முடிவு வந்த பிறகு மாணவர்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்க போறாங்களாம். இத ரிசல்ட் வரதுக்கு முன்னாடில இதை செய்யணும். தேர்வு முடிவு எப்படி இருந்தாலும் தப்பான முடிவு எடுக்க கூடாதுன்னு முன்னாடி சொல்ல வேண்டியத சில உயிர்கள் போன பிறகு செய்றாங்க. இதெல்லாம் ஒரு கவர்மெண்ட், இவர் ஒரு அமைச்சர். அட நான் சொல்லலப்பா, ஜனங்க தலையில அடிச்சுக்கிறாங்க.